Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Tanisha. Welcome to Lifestyle Buffet. இன்னைக்கு வந்து டே 2 இன் ஏற்காடு தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நாங்கள் டே 1ல் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த ரெசார்ட்டையும் நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து சில் ப்ரீஸ். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க, 2-3 வியூ பாயிண்ட் வந்து போயிருந்தோம்ல. அது எல்லாமே வந்து சேலமோட ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம போகிறது வந்து சேலமோட பேக் சைடு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வியூ பாயிண்டோட நேம் வந்து பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து நம்ம ஒரு ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம்ல, அதே அண்ணா தான் இன்றைக்கி வந்து அவங்களே வந்து புக் பண்ணிட்டோம். ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம அந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு போகிறதோட இந்த ப்ரைஸ் வந்து ஹாஃப் த ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இவங்களே வந்துட்டு புக் பண்ணியாச்சு. அண்ட் இவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே வியூ பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கை வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாளாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்து போயிருந்தோம். மெயினாக வந்து போனது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பே பண்ண சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ரோப் கேபிளுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே வந்து இந்த ப்ரைஸ்லேயே வந்து இன்க்ளூடட் தான். நாங்கள் போகிறது எல்லாமே வந்து இந்த ப்ரைஸ்லேயே இன்க்ளூடட் தான். ஃபஸ்ட்டு நம்ம போனது வந்து கோஸ்ட் ஹவுஸ் தான். பாப்பாவெல்லாம் வந்து கோஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து இட்டுட்டு போல, வெளியே வந்து வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் அவங்க போயிட்டு வந்தாங்க, நெக்ஸ்ட் வந்து நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதை ஃபீட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்திருந்தோம். இங்கேயே வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தனியாக நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. அண்ட் வந்து இங்கே அழகாகவே இது ஃபீட் எடுத்துக்கிச்சு. இது மாதிரி நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பாண்டிச்சேரியில் கருடா பார்க். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸ்மைல் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கெனோபி பிரிட்ஜில் தான் வந்து நடக்க போகிறோம். இது வந்து லாங்கஸ்ட் கெனோபி பிரிட்ஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சவுத் இந்தியாலையா இல்லை தமிழ்நாட்டிலையான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து போயிருந்தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருந்தது. இது தொங்குற பாலம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உண்மையாகவே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு பாப்பா கொஞ்சம் பயந்தா, அதுக்கப்புறம் அவளுமே தனியாக வந்துட்டு இதில் வந்து நடக்க ஆரம்பித்தா. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஜாலியா இருக்குடி. மம்மி இங்க பாரு, இங்க எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு. உன் பேத்தி வந்து எவ்வளவு ஜாலியா நடந்து வருது பாரு. சூப்பரு. ஹிமானி பிரேவ் கேர்ளா இருக்காளே. அது எங்கேருந்து அங்கேருந்து ஒரு 5 டவர் முடிஞ்சிருச்சு, தான் முடிய போகுது. உனக்கு எங்க துளி பயம் இருக்கா? ஜாலியா இருக்கா? ஸ்ட்ரீட் டனல்.
இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி டனல். இந்த டனல்குள்ளே வந்து இந்த மாதிரி க்ளோ ஆகுற மாதிரி ஆர்ட்லாம் வந்து வரைஞ்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளார போகிறப்ப ஏதோ ஒரு வேறு வேர்ல்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருந்தது. நல்லா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை பார்க்லேயே வந்து உங்களுக்கு நைட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்ல இந்த டனல், இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக லைட் வந்து போடுவாங்க அண்ட் போகிற வழி ஃபுல்லாக நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அண்ட் லேசர் ஷோ அதெல்லாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 PM-லேருந்து 9 PM வரைக்கும், அதாவது ஈவினிங். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து 500 rupees வந்து பே பண்ணணும். பட் நாங்கள் வந்து நைட் பார்க் வந்து போகல, பிகாஸ் எங்களுக்கு இன்னைக்கு வேற ஒரு பிளான் இருந்ததுனால. அண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த விஆர் கேம்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த ரோலர் கோஸ்டர் இருக்கும்ல அது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பறவை இருக்கும்ல, இது வந்து நம்ம பாண்டியில் வந்து ஃபீட் பண்ண விட்டாங்க. பட் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் மேலே மட்டும் தான் ஏறி உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே நிறைய வச்சிருந்த மாதிரி இருந்தது. நீ ஏறி நின்னு சொல்லு. நம்ம மெயினாக வந்து இந்த ஸ்கை பார்க்குக்கு வந்ததுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கும்ல ஸ்கை வாக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் விஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்கும்ல மூங்கில்ல, அந்த மாதிரியே தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து இந்த விஞ்ச் மாதிரி நமக்கு வந்து நம்மளை போட்டு இந்த மாதிரி பெல்ட் மாதிரி போட்டுருவாங்க, அவ்வளோதான். இது வந்து அப்படியே நம்மளை பொறுமையாக அப்படியே மேலே இட்டுட்டு போகும். ரொம்ப நல்லா இருந்தது இதோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 200 rupees எக்ஸ்ட்ரா, அதாவது டிக்கெட் இல்லாமல் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா நடந்து கூட போயிடலாம். பட் நடக்கிறது வந்து ஏறுறது கஷ்டமாக இருக்குது, பட் இறங்குறது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. செம்மையா இருக்குல்ல? எப்படி இருக்கு? ஏன் நல்லா இல்ல? நல்லா இல்ல, அவளுக்கு பயமா இருக்கான். எவ்வளோ ஹைட்ல ஏறிட்டு இருக்கோம்னு பாருங்க. செம்மையா இருக்குல்ல? அண்ணா அங்க இருந்தோம், அங்கேருந்து இப்படி மேலே ஏறணும். அண்ட் இந்த சைடு வந்து நிறைய ராக் எல்லாம் வர இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன். ஏண்டா இது டிங்கு டிங்குன்னு ஆடுது? இது கண்ணுக்குட்டி கிடையாது, மாடு, குட்டி மாடு. இப்போ நம்ம வந்து விஞ்ச் மேலே ஏறணும்ல, அதுக்கு மேலேயே வந்து ஒரு பெரிய டவர் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே ஏறினா தான் நமக்கு வந்து கிளாஸ் பிரிட்ஜ் வந்து அங்கே போக முடியும். இது ஆக்சுவலி இதுவே லைக் ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருந்தது. மேலே ஏறுறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு ஆக்சுவலி. கிளாஸ் பிரிட்ஜில் வந்துட்டு நம்ம அந்த ஷூலாம் போட்டு நடக்கக்கூடாது, வெறும் கால் அப்படி இல்லைன்னா சாக்ஸ் போட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு உண்மையாகவே பர்த்தாக தான் இருந்துச்சு. திரும்புங்க. ஹாய் பேபி, நல்லா இருக்கா? ஸ்லோவா நடங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?
நம்ம ஏறணும் அப்படின்னு சொன்னால அது வந்து இந்த வழி தான். இதில் வந்து ஏறுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் நான் வந்துட்டு நீங்கள் மேலே போகிறதுக்கு வந்து விஞ்ச் எடுத்துக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி மலை படிக்கட்டுலாம் ஏறுறது தான் டிஃபிகல்ட், இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்ல, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மியூசியம், அப்புறம் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ஒரு கேக்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு 200 years old கேக்டஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பின்னாடி வந்து ஒரு வீடு மாதிரி தெரியுதுல்ல, இதில் வந்து பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்து அப்போ ஏற்காட்டில் இருக்கிற பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இங்கே தான் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து இதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா நிறைய அந்த போஸ்டல் கார்ட்ஸ், அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இந்தியாவுக்கு வந்த போஸ்டல் கார்ட்ஸ், அது ஏற்காடுக்கு வந்த போஸ்டல் கார்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டாம்ப்ஸ் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அது ரொம்ப எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் எடுக்கல. இதுதான் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப். இந்த ஒரு மரத்துலேயே வந்து நிறைய க்ரீச்சர்ஸ் வந்து அவங்க அது மாதிரி இது பண்ணியிருக்காங்க, அது ஸ்கல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, ஆக்டோபஸ், ஹார்ஸ், எலிஃபண்ட். கொரில்லா இருக்கு, ஓனா மாதிரி ஒன்று இருக்கு பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன், அதுக்கப்புறம் சைக்கிளிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியல, கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு ப்ளாகில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Tanisha and thank you so much for watching. Bye.